10வது சூன்னிகையாக திருமந்திர பிரகரணத்தில் 10வது சூன்னிகை. அது அவ்வியாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சிரேஷ்டங்கள். அவ்வியாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சிரேஷ்டங்கள். இப்போ இதை 2 பிரிவாக பிரிச்சிருக்கோம். அவ்வியாபகங்கள்னு ஒன்று, வியாபகங்கள்னு ஒன்று. இந்த அவ்வியாபகங்களில் வியாபகங்கள் மூன்றும் சிரேஷ்டங்கள். கீழே பிரிச்சிருக்கிறது 2 வகுப்பாக பிரிச்சிருக்கா. அதில் வியாபக வகுப்பில் வியாபக வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் இருக்கே, அது ரொம்ப சிறந்தது. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான். அவ்வியாபகங்களில் முதல்ல சொன்னது அவ்வியாபகங்களில். அந்த வியாபக மந்திரங்களுக்குள்ளே அவ்வியாபகங்களாக இருக்கக்கூடிய சகல மந்திரங்களை காட்டிலும் எதுவா, அதாவது வியாபக மந்திரம் அவ்வியாபக மந்திரம் 2 இருக்கு. அந்த வியாபக மந்திரங்கள்ல, அவ்வியாபகத்தை சொல்லலை, வியாபக மந்திரங்கள்ல, வியாபக மந்திரம்னா இது ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்வரூபம் சர்வ வியாபகம்ங்கிறத காட்டுற மந்திரங்கள் தான் வியாபக மந்திரங்கள். அந்த வியாபக மந்திரங்கள்ல 3 மந்திரங்கள் ரொம்ப சிறந்தவை. 3 மந்திரங்கள் ரொம்ப சிறந்தவை. அப்படின்னா சர்வ வியாபகத்துவத்தை காண்பிக்கக்கூடியதான எம்பெருமானுடைய தன்மையிலே நிலை நிற்கக்கூடியதான 3 மந்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். அது என்னது? என்ன? நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது அப்படிங்கிற இந்த மந்திரம். இதுக்கு விஷ்ணு காயத்ரின்னு சொல்லுவா. இந்த காயத்ரி மந்திரத்தில், இந்த மந்திரத்தில் தான் என்ன சொல்கிறா, இதில் என்னென்ன இருக்குது? அதில் நாராயணன் இருக்கு. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. 3 இருக்கா? நாராயண இருக்கு, வாசுதேவ இருக்கு, விஷ்ணு இருக்கு. இது 3 திருநாமங்கள் இருக்கா? இந்த 3 தான் பகவானுடைய ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கின்றபடியினாலே இதுக்கு வியாபக மந்திரம்னு பேர். வியாபக மந்திரங்கள், மந்திரங்கள்னு சொல்கிறீங்களே, என்ன மந்திரங்கள்? நீங்கள்லாம் மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லுவோங்கோ அப்படின்னு நம்மளை சொல்லுவா. இப்போ திருமங்கை ஆழ்வாரே கேட்டார், மூட்டையை தூக்க முடியலன்னு என்ன மந்திரம் போட்டேன்னு தான் கேட்டார். அவரே பெருமாளை பார்த்து கேட்டார். அப்போ இவ்விடத்தில் இந்த வியாபக மந்திரத்தில் 3 திருமங்க மந்திரங்கள் உண்டு. பெருமானுடைய திருநாமம் இருக்கு. 1 நாராயணா, 2 வாசுதேவா, 3 விஷ்ணு. இந்த 3 சர்வ வியாபக மந்திரமாக இருக்கக்கூடிய பகவானுடைய ஸ்வரூபத்தை பிரதிபாதிக்கக்கூடியதான இந்த மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள் அப்படின்னு பேர். இந்த 3 தான் ரொம்ப சிறந்தது. எதை காட்டலாம்? அவ்வியாபக மந்திரத்தை காட்டிலும், அவ்வியாபக மந்திரத்தை காட்டிலும் இந்த 3 தான் ரொம்ப சுத்தி. இந்த விஷ்ணு காயத்ரியிலே நாராயண வாசுதேவ விஷ்ணு சப்தங்கள் இருந்தாலும் இதில் எங்கே மந்திரம் எங்கே இருக்குது அப்படின்னா, அது 3 திருநாமமே 3 மந்திரம் தான். சகல மந்திரங்களுக்கும் பிரணவம், நமசு, சதுர்த்தி, இது 3 இருக்கும் இல்லையோ, இதை 3ஓட சேர்க்கணும். எந்த ஒரு இப்போ வெறும் பிரணவம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நமசு இருக்கு, சதுர்த்தி இருக்கு. ஆனால் சகல மந்திரத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடியதான பிரணவம், எல்லா மந்திரத்துலேயும் இந்த பிரணவம் உண்டு இல்லையோ, அது கூட இருக்கக்கூடிய நமசப்தம், அப்புறம் சதுர்த்தி, இதோட சேர்த்தா தான் மந்திரங்களாக ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த விஷ்ணு காயத்ரியில் இருக்கக்கூடிய அந்த 3 நாமங்களும் 3 மந்திரங்களுக்கும் உபலட்சணமாகும். எல்லாத்தையும் முன்னாடி சேர்த்துட்டா பாருங்க. நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. அப்போ சகல மந்திரத்துக்கும் பொதுவான பிரணவம் நமசு சதுர்த்தி இருந்தாலும் இவைகளை எதோடு சேர்க்கணும்? மந்திரங்களாக ஆகக்கூடிய இவற்றோடு சேர்த்தோம் என்னால் 3 மந்திரங்கள் தனித்தனியாக வருது. அதுக்கு உபலட்சணமாக உள்ளது. ஆக
சிரேஷ்டங்கள் சிறந்ததான மந்திரம் எது? வியாபக மந்திரம். அந்த வியாபக மந்திரம் தான் இது மூணுலேயும் இருக்கு. வியாபக மந்திரம்னா என்ன? எம்பெருமானுடைய சுரூபம் சர்வவியாபி அப்படிங்கிறத காட்டக்கூடிய மந்திரங்களுக்கு தான் வியாபக மந்திரங்கள்னு பேர். இப்போ நாராயணாய இதெல்லாம் கீழே வரும். வாசுதேவானா என்ன, விஷ்ணுன்னு சொன்னால் என்ன? அப்போ இதுக்கு விஷ்ணு காயத்ரின்னு சொல்லுவார்கள். ஆச்சா, இது 10வது